وما يلقاها إلا ذو حظ عظيم وإما ينزغنك من الشيطان نزغ فاستعذ بالله إنه هو السميع العليم. ஓதப்பட்ட இறை வசனத்தினுடைய பொருள் இப்பொழுது வாசிக்கப்படுகிறது. அருள்மிக்கவனும் அன்புமிக்கவனுமான அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றோம். நிச்சயமாக யார் எங்கள் இறைவன் அல்லாஹ்தான் என்று கூறி பின்னர் அதிலேயே நிலைத்திருந்தார்களோ அவர்களிடம் மலக்குகள் எனும் வானவர்கள் வருவார்கள். நீங்கள் அஞ்சாதீர்கள், கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருந்த சோனத்தை பற்றிய நற்செய்தியை கொண்டு மகிழ்ந்திருங்கள் என்று கூறுவார்கள். நாங்கள் இவ்வுலக வாழ்வில் உங்களின் பாதுகாவலர்களாயிருந்தோம், மறுமையிலும் உங்களுக்கு பாதுகாவலர்களாயிருப்போம். உங்கள் மனம் விரும்புகின்றவையை அனைத்தும் உங்களுக்கு அங்கே கிடைக்கும், அவ்வாறே நீங்கள் கேட்பவை அனைத்தும் உங்களுக்கு அங்கே கிடைக்கும். இது மிகவும் மன்னிப்போனும் மிகுந்த கருணையாளனுமான இறைவனிடமிருந்து கிடைக்கும் உபசரிப்பாகும் என்றும் கூறுவார்கள். யார் அல்லாஹ்வின் பக்கம் வருமாறு அழைப்பு விடுத்து நற்செயல் புரிந்து நிச்சயமாக நான் முஸ்லிம்களில், அதாவது அல்லாஹுக்கு அடி பணிந்தவர்களில் ஒருவனாக இருக்கிறேன் என்று சொன்னாரோ அவரை விடவும் அழகிய சொல் உடையவர் வேறு யார் இருக்கிறார்? நன்மையும் தீமையும் சமமாக மாட்டா. எனவே நபியே, நன்மையை கொண்டே தீமையை தடுப்பீராக. அப்போது உமக்கு யாருக்கும் இடையே பகைமை உள்ளதோ அப்படிப்பட்டவர் கூட உற்ற நண்பரை போன்றவராகி விடுவார். ஆனால் பொறுமையாக இருப்பவர்களுக்கே தவிர வேறு யாருக்கும் இவ்வுயர்வு குணம் வாய்க்கப்படுவதில்லை. மகத்தான பேருடையவர்களுக்கே தவிர இது அருளப்படுவதில்லை. நபியே, ஷைத்தானிடமிருந்து உமக்கு ஏதேனும் ஊசலாட்டம் ஏற்பட்டால் உடனே அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கோருவீராக. நிச்சயமாக அல்லாஹ்தான் அனைத்தையும் செவியுறுவோனும் நன்கறிவோனுமாவான். சதகல்லாஹுல் அலீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கிராத் ஓதிய ஹாஃபில் முகமது இஸ்மாயில் மன்மை அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அவர்களை கண்ணியப்படுத்தும் முகமாக கொண்டாடை போர்த்தி வாழ்த்து தெரிவிக்கின்றார் நம்முடைய பள்ளியின் தலைவர் இர்ஃபான் சேட் அவர்கள். அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வரவேற்பதற்காக நம்முடைய பள்ளியின் மதினா பள்ளியின் செயலாளர் ஜனாப் ஏ.கே. ஜரூப் அலி அவர்கள் வருகை தருகின்றார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மாலி சுன்னத் நபவியா 2ஆம் பாகம் ஹதீஸ் ஆய்வு நூலை தொகுத்து எழுதி நூல் வெளியீட்டு விழாவாக இந்த மதினா பள்ளியில் நடைபெறவிருக்கின்ற இந்த நூல் வெளியீட்டு விழாவில் தலைமையேற்கின்ற மௌலவி கே.எம். இல்யாஸ் ரியாஜி அவர்களையும், நூலாய்வு செய்ய வருகை தந்திருக்கின்ற மௌலவி ஹாஃபில் எஸ்.எம். ரஹ்மத்துல்லா பாக்கவி அவர்களையும், சிறப்புரை நிகழ்த்த வருகை தந்துள்ள பேராசிரியர் டாக்டர் ஷேமு முகமது அலி
அவர்களையும் கிராத் ஓதி துவங்கி வைத்த மௌலவி ஹாஃபில் எஸ்எம் முகமது இஸ்மாயில் மண்பை அவர்களையும், வாழ்த்துரை வழங்க வந்துள்ள டாக்டர் ஏபி முகமது அலி ஐபிஎஸ் அவர்களையும், மௌலவி பிஎம் கலீல் ரஹ்மான் மண்பை அவர்களையும், மௌலவி ஜுனைத் பக்தாதி ஹசனி அவர்களையும், மௌலவி ஹாஃபில் எம் சையத் மசூத் ஜமாலி அவர்களையும், மௌலவி ஐ உமர் சித்திக் பாக்கவி அவர்களையும், மௌலவி ஹாஃபில் எஸ்எம் ஹசன் சதாதி பாக்கவி அவர்களையும், இன்னும் இங்கு வருகை தந்துள்ள அனைவர்களையும் மதினா பள்ளி சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. செயலாளர் அவர்களுக்கு நன்றி. செயலாளர் அவர்களை கண்ணியப்படுத்தும் முகமாக அவர்களுக்கு கொண்டாடி போட்டி வாழ்த்து தெரிவிக்கிறார் டாக்டர் ஏபி முகமது அலி ஐபிஎஸ் அவர்கள். அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு வருகை தந்திருக்கின்ற அவர்களில் முதலாவதாக டாக்டர் ஏபி முகமது அலி ஐபிஎஸ் அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அழைக்கின்றேன். இதை பிடிச்சிக்கலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ஒரு சிறப்பான நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்ததற்காக எல்லாமல்ல இறைவனுக்கும் இந்த பள்ளிவாசலின் நிர்வாகிகளுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது ஒரு சங்கையான நாள். காரணம், பள்ளிவாசல் மகளிர் தொழுதற்கு பின்பு இஷா வரையும் வெறும் கதை பேசாமல் ஒரு செவிக்கு உணவாக நல்ல கருத்துக்களை எடுத்துச் சொல்ல பாக்கவிகள், பல்லவிகள், மௌலவிகள், மௌலானாக்கள் இங்கு வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். பள்ளிவாசல் ஒரு கல்வி அரங்கமாக, நூலகமாக எப்பொழுது மாறுகின்றதோ அப்பொழுதுதான் நம்ம இஸ்லாமிய சமுதாயம் ஒரு நல்ல அறிவான சமுதாயமாக ஆற்ற முடியும். அதை விட்டு வெட்டி பேச்சு, வீண் பேச்சு தவிர்த்தால் நல்லதாக இருக்கும். நாம் திருமணங்களுக்கு பெரிய கல்யாண மண்டபங்களை பிடித்து திருமணத்துக்கு 10 லட்சம் ரூபாய் செலவு என்று சொல்வதை விட, திருமண மண்டபத்துக்கு 3.5 லட்சம் ரூபாய், 4 லட்சம் ரூபாய் என்று சொல்வதை விட, இதுபோல பள்ளிவாசலில் எப்படி திருமணங்கள் நடத்தினால் சிறப்பாக இருக்கின்றதோ அதேபோன்று நல்ல நூல்களை, நல்ல கருத்துக்களை கொண்ட நூல்களை
மக்களிடையே பரப்புவது மிக சிறப்பாக சாலச் சிறந்ததாக இருக்கும். இந்த புத்தகம் பெரியவர் ஷேக்காலியினால் எழுதப்பட்டது. சுன்னத்து என்ற 3 வகையாக பிரிப்பார்கள். ஒன்று, எல்லாம் அல்ல அல்லாவால் ரசூல்லா அவர்களுக்கு வழங்கப்பட்ட கருத்துக்கள். இரண்டாவது, ரசூல்லா நேரடியாக பார்த்த கருத்துக்கள், சம்பவங்கள். ரசூல்லாவுடைய தோழர்கள் அவர்களுடைய வாயிலாக கேள்விப்பட்டதை தொகுத்ததுதான் அந்த சுன்னத்து. இந்த நபவியா சுன்னத்து பெரும்பாலும் இமாம்கள் புகாரி, முஸ்லிம் வலிவி எழுதப்பட்டதாக நான் கருதுகின்றேன். இமாம் ஹனபி அவர்களுடைய கருத்துக்களையும் சேர்த்தால் நல்லதாக இருக்கும். இந்த சாதாரணமாக ஹதீஸுகள் 1,14,000 அதற்கு மேலும் இருக்கிறதாக சொல்லப்படுகின்றது. அதில் இந்த நூலிலே 3,192 ஷரத்துகளை சுருக்கமாக, ரத்தின சுருக்கமாக எடுத்திருக்கின்றார்கள். சாதாரணமாக ஒரு அரபிக்கு பேராசிரியர் சேமம் அவர்கள் வருகின்றார்கள். அவர்களுக்கு என்னுடைய வரவேற்புகள், வாழ்த்துக்கள். நல்ல கருத்துக்களை இந்த புத்தகத்திலே வடிவமைத்திருக்கின்றார்கள். இதை தமிழாக்கம் செய்த ஆதி பாக்கவி இந்த பள்ளிவாசலுக்கு நீங்கள் வரணும் என்று ரொம்ப நாள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். ஆனால் எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. என்னுடைய புத்தகங்களை எல்லாம் பெரும்பாலும் வடிவமைத்தவர் அவரால்தான் இருக்கும். சிறந்த கருத்துக்களை ரத்தன சுருக்கமாக எடுத்துச் சொல்லியிருக்கின்றார். அவருக்கு என்னுடைய பாராட்டுகள் தெரிவித்துக் கொள்கின்றேன். பெரும்பாலும் இமாம்கள் நூல்களை ஆராய்ச்சி செய்து டாக்டர் பட்டம் வாங்குவது ரொம்ப குறைவு. ஏனென்றால் பெரும்பாலும் இமாம்களாக சேர்ந்தவங்க பெரும்பாலும் பள்ளிவாசல் அதுக்கு பின்னால் கல்யாண வீடுகள், முக்கியமான பார்ட்டிகள் ஓதுவதற்கும் மதரசாக்கு சொல்லிக் கொடுப்பதற்கும் தங்களுடைய பொழுதை போக்கின்றார்கள். ஆனால் ஒரு கருத்தினை ஆராய்ச்சி செய்து அதனிலே டாக்டர் பட்டம் வாங்குவது சாதாரண குதிரை கொம்பு என்று சொல்வார்களே, அது போன்றுதான். அதனை பெற்றிருக்கின்றார் ஆதி பாக்கவி. அது இந்த பள்ளிவாசலிலே இமாமாம் இருக்கிறது. ரொம்ப நீங்கள்லாம் கொடுத்து வைக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அறிவாளி. அவர் ஒரு கல்லூரியிலேயே பேராசிரியராக போகக்கூடியவர். ஆனால் அவர்கள் அந்த மைனாரிட்டி காலேஜ் என்று சொல்லிக்கொண்டு பண வசூல் செய்கின்ற கல்லூரியிலே அவருக்கு என்ட்ரி வந்தது. அவரும் போயிருக்கார். என்னை சொன்னார். நானும் இந்த கல்லூரிக்கு போன் பண்ணி சொன்னேன். அவர்கள் கேட்ட தொகையை கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். சாதாரண அரபிக் கல்லூரி விரிவுரையாளர் லெக்சரருக்கு 35 லட்சம் ரூபாய் கேட்டிருக்காங்க. இன்னைக்கு அவர் பணம் இருந்திருந்தால் அவர் அந்த கல்லூரியிலேயே பேராசிரியராக ஆயிருப்பார்.
ஆனால் அவருடைய அந்த சேவை அந்த கல்லூரியிலேயே நின்றிருக்கும். ஆனால் இன்று தமிழகம் எங்கும் அவருடைய சேவை பளிச்சென்று தெரிகின்றது. அது சிறந்ததாக அது பல்வேறு கருத்துக்களை அவர் எப்பொழுது பார்த்தாலும் எழுத்துத்துறை, மொழிபெயர்ப்புத்துறை, கட்டுரைகள் போன்றவற்றை மக்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதற்கு மிக ஆர்வமாக உள்ளார். தன்னுடைய பிள்ளைகளையும் 2 மகன்களையும் அடையாறு அரபிக் மதரசாவிலே இவர்களை சேர்த்து நல்ல கல்விகளை கொடுக்க வேண்டும் என்று அவர் முயற்சி எடுத்திருக்கின்றார். அவருக்கு நாம் பாராட்டு தெரிவிக்கிறேன். அவரை போன்ற இளைஞர்கள், படித்த இளைஞர்கள் உருவாக்கினால்தான் நம்ம இஸ்லாமிய சமுதாயம் முன்னேறும். இல்லை என்றால் ஒரு தடவை அசம்பிளியிலே, தமிழ்நாடு அரசு அசம்பிளியிலே ஒரு அமைச்சர், சீனியர் அமைச்சர், அவர் லத்தீப் சாஹிப், தேசிய லீக் தலைவர், முன்னாள் முஸ்லீம் லீக்காக இருந்தவர், அவர் தேசிய லீக் தலைவராக இருந்தார். அவரை சொல்லும்போது நீங்களெல்லாம் கருவாட்டு கடை பாய் என்று சொன்னார். ஸோ அதை கருவாடு விற்கிற காசு வீசாது. ஆனால் அப்படி ஒரு ஏளனமான ஒரு நிலைக்கு நம்ம சமுதாயத்தை மற்றவர்கள் முஸ்லீம் அண்ணாவர்கள் பார்க்கும் பொழுது நமக்கு பேசும்போது நமக்கு வேதனையாகத்தான் இருக்கின்றது. ஏன் நம்ம சமுதாயம் முன்னேறவில்லை என்று எண்ண தோன்றுகின்றது. ஆகவே படித்த இளைஞர்களை நாம் உருவாக்க வேண்டும். பள்ளிவாசல்கள் தோறும், மதரசாக்கள் தோறும் ஒரு லைப்ரரியாக, புத்தக நூலமாக அவர்களை ஆக்க வேண்டும். அதை படிக்க சொல்வதற்கு அவருக்கு வேண்டிய பொருள்களை, உதவிகளை செய்ய வேண்டும். அதுதான் ஒவ்வொரு முஸ்லிமுடைய ஒரு கடமையாகும். ஹதீஸிலேயே பல்வேறு ஹதீஸிலேயே இருக்கின்றது. ஆகவே அந்த ஹதீஸுகளை இந்த இப்பொழுது இருக்கின்ற சவுதி அரேபியா இளவரசர் முகமது சல்மான் அவர்கள் என்ன செய்திருக்கின்றார் என்றால், அந்த இமாமுங்கள், உலகத்தில் உள்ள தகுதியான இமாமுங்கள் குழுவினை அமைத்து அந்த ஹதீஸுகளெல்லாம் எடுத்து பொய்யான ஹதீஸுகளெல்லாம் நீக்கிவிட்டு உண்மையான ஹதீஸுகளை ஏற்படுத்துவதற்காக ஒரு குழுவினை அமைத்திருக்கின்றார். அது நிச்சயமாக வந்தால் அந்த பொய்யான ஹதீஸுகளை நீங்கள் காண சீக்கிரம் ஒரு வழிவயம் எல்லா இஸ்லாமியர்களுக்கும் ஒரு வழி பிறக்கும். ஹதீஸிலேயே சில இளைஞர்களை கெடுக்கின்ற ஒரு பெரிய இமாம், ஒரு தடவை அவருடைய பேச்சை நான் கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. டிவியில் அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் இப்போ ஒருத்தர் சிகரெட்டு குடிக்கிறாரு, அவர் தொழுதுகிட்டு இருக்கும்போது சிகரெட்டு குடிக்க ஒரு எண்ணம் வந்தால் என்ன செய்யறது அப்படின்னு கேட்குறாரு. அதனால ஒன்றும் இல்லை, இஸ்லாம் ஒரு வழிவகுத்திருக்கு, அவங்களுக்கு ஒரு லிபர்ட்டி கொடுத்துருக்குது. நீங்கள் தொழுகையை பாதை விட்டுட்டு போய் சிகரெட்டு குடிச்சிட்டு நீங்கள் தொழுகலாங்கிறாரு. இது எனக்கு ஒரு கான்ட்ராக்டாக எனக்கு ஒரு சம்பவம் வந்தது. நான் எஸ்பி சேலம் 1986. அப்போ ஜெகநாதன் ஒரு எஸ்பி இருந்தார், அவர் தர்மபுரி. 2 பேரும் வேலூரில் ஒரு டிஐஜி மீட்டிங் போகிறோம். அப்போ அவர் இந்த சபரிமலை வேஷ்டி போடுவாங்க பாருங்க, சட்டை செருப்பெல்லாம் போடாமல், போலீஸ் ஆஃபீஸர்னா செருப்பெல்லாம் ஷூவெல்லாம் போட்டிருக்கணும், அதெல்லாம் இல்லாமல் அந்த வேஷ்டி விடுத்தி வந்தார். அப்போ நான்
அவரை கூட்டிகிட்டு போகிறார். சேலத்திலேருந்து தர்மபுரி வந்து அவர் வீட்டில் வந்து கூட்டிகிட்டு ஒரே காரில் போகிறோம். அப்போ போகும்போது அவர்கிட்ட, என்ன சார் எப்போ போகிறீங்க, புது வேடமாக இருக்க அப்படின்னேன். நான் சிரிச்சுக்கிட்டு, இல்லை நான் வந்து சபரிமலை போகிறேன், அதனால குரு சபரிமலை போகிறேன் அதனால போயிட்டு இருக்கும்போது சிகரெட் எடுத்து குடித்தாரு. அப்போ அவர், என்ன சிகரெட் எடுத்து, என்ன சார் சிகரெட்டு குடிக்கிறீங்க, சபரிமலையை போறீங்களே சிகரெட்டு குடிக்கிறீங்க? இல்லை, நாங்கள் குருசாமி என்கிட்ட சொல்லிட்டாரு, அவர் நீங்கள் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிகரெட்டு போய்க்கலான்டே குருசாமி சொல்லிட்டாராம். ஸோ இதை சொல்றதுன்னா, இந்த நான் சொன்ன பாருங்க, அந்த இமாம் இஸ்லாமிய இளைஞர்களை நல்வழியிலிருந்து தீய வழிக்கு நடத்தப்படுகின்ற இமாம்கள் குரு சொல்ற கருத்துக்களை எல்லாம் நீக்கிவிட்டு இது போன்ற நல்ல கருத்துக்களை மக்களிடையே பரப்பிட புத்தகங்கள் இன்னும் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த உங்கள் அனைவருக்கும், இந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகத்தினருக்கும், இங்கு சிறப்பாக அமைந்திருக்கின்ற மௌலவிகளுக்கும் வாக்கவிகளுக்கும் என்னை நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். டாக்டர் ஏபி முகமது அலி IPS அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களை கண்ணியப்படுத்தும் மூலமாக பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துகின்றார் மௌலவி KM இலியாஸ் ரியாசி ஹசரத் அவர்கள். நேரம் குறைவாக இருப்பதால் வாழ்த்துரை வழங்குவோருக்கு 5 நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. எனவே 5 நிமிடங்களுக்குள் தங்களுடைய வாழ்த்துரையை சுருக்கமாக முடித்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்து வாழ்த்துரை வழங்குவதற்காக மௌலவி BM ஹலீலுர் ரஹ்மான் மன்பை MA MPhil அவர்கள் வருகை தருகின்றார்கள். திருக்குரானை மொழிபெயர்த்த பல்பல நூல்களை எழுதிய பன்னூல் ஆசிரியர் அவர்களை இப்பொழுது வாழ்த்துரை வழங்குவதற்காக அழைக்கின்றேன். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد. கணித்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவருக்கும் இங்கே பேசப்படக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கி தம்முடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்துவதற்கு அல்லாஹ் தஆலா அருள் செய்வானாக. ஹதீஸுகளின் அடிப்படையில் நாமும் நம்முடைய குடும்பத்தினரும் நம்முடைய சந்ததியினரும் வாழ்வதற்கு வல்ல அல்லாஹ் தஆலா அருள் செய்வானாக. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றுவதோடு அவர்கள் மீது பேரன்பு கொண்டவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா வாழச் செய்வானாக. கணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு அற்புதமான ஒரு நூல் மாலிமு சுன்னத்தின் நபவியா. இந்த நூல் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த 23 வருட வாழ்க்கையை
முழுமையாக நமக்கு எடுத்து காட்டுகிறது. 23 வருட வாழ்க்கை இந்த நூலில் நமக்கு பதிவு செய்யப்பட்டு தந்திருக்கிறது. இந்த நூலில் இருக்கக்கூடிய இந்த ஹதீஸுகள் திருக்குர்ஆன் எப்படி நமக்கு ஒரே நூலாக தொகுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்குதோ அதுபோல எல்லா ஹதீஸுகளையும் ஒரே நூலுக்குள் 2 அட்டைகளுக்குள் தொகுத்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிய ஹதீஸுகள் இந்த 14 நூல்களிலும் லட்சத்திற்கும் மேலாக இருந்தாலும் கூட சில ஆயிரங்களில் சுருக்கி இந்த நூல் நம்முடைய கைகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதனால அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லுவான் இல்லையா, அத்தியுல்லாஹ வத்தியு ரசூல, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள் என்று சொல்லுவான். அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆனுடைய வார்த்தைகள் நமக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ, எந்த அளவுக்கு சத்தியமோ, எந்த அளவுக்கு பின்பற்றுவது கடமையோ, அதுபோலவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தைகளும் சத்தியமானது, உண்மையானது, அதை பின்பற்றுவது கடமையானது. திருக்குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு இரண்டும் 2 கண்கள். இதில் ஒன்று சிறந்தது, ஒன்று குறைவானது என்று சொல்வதற்கு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நூல் இந்த மாலிமு சுன்னத்து நபவியா. பொதுவாகவே திருக்குர்ஆனும் ஹதீஸும் உலக மக்கள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குது. அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அறிவியல் சார்ந்த, அறிவு சார்ந்த அறிஞர்கள் மத்தியில் குர்ஆனும் ஹதீஸும் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்குது. எந்த விதமான கருத்தையும் அவர்களால் மறுக்க இயலவில்லை. அறிவியல் ரீதியாகவே எந்த ஹதீஸையும் திருக்குர்ஆனுடைய எந்த கருத்தையும் அவர்களால் மறுக்க இயலவில்லை. அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத, மறுக்க முடியாத ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது என்றால் அது கபர் சம்பந்தமான திருக்குர்ஆன் ஹதீஸுகளுடைய செய்திகளும் மறுமை சம்பந்தமான திருக்குர்ஆனுடைய ஹதீஸுகளுடைய செய்திகளும் தான். ஏன்னா அதுக்கு ஒரு நிரூபணத்துக்கு எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது. செத்தவன் எவனும் சாட்சி சொல்றது கிடையாது. கபருக்குள்ள இருந்து எவனும் வெளியே எனக்கு இப்படி எல்லாம் கேள்வி கேட்கப்பட்டது என்று யாரும் சொல்வது கிடையாது. இந்த 2 நிலைப்பாடுகளை தவிர திருக்குர்ஆனிலும் ஹதீஸிலும் இருக்கக்கூடிய அநேக செய்திகள் அறிஞர்களால், அறிவியலாளர்களால் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹதீஸை விட ஒரு உயர்ந்த சொற்கள் வேறு எந்த மனிதனுடைய சொற்களும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த புத்தகத்தில் ஏறத்தாழ ஒரு 300 பக்கங்கள் பக்கமா நான் படிச்சு பார்த்திருக்கேன். அதுல ஒரே ஒரு ஹதீஸ் சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். 551வது ஹதீஸ். இந்த ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். தொழுகையில சஜிதா வசனங்கள் 15 வசனங்கள் இருக்கிறது. சஜிதா ஓதுவோம் இல்லையா, வெள்ளிக்கிழமை காலையில சஜிதா வசனங்கள் ஓதுவோம். தராவீஹ்ல ஓதிக்கொண்டே இருக்கும் பொழுது இடையில சஜிதா செய்வோம். அந்த மாதிரி சஜிதா வசனங்கள் 15 வசனங்கள் இருக்கின்றன. அந்த வசனங்கள் சம்பந்தமாக ஒரு ஹதீஸ், அதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சைத்தான் சொல்வதாக சொல்லுகிறார்கள். சைத்தான் என்ன சொல்றானா, இது போன்ற சஜிதாவுடைய வசனங்களை நீங்கள் ஓதிய பிறகு நீங்கள் உடனே சஜிதா செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். சஜிதா வசனத்தை திருக்குர்ஆன் ஓதிக்கிட்டே இருப்போம், உடனே சஜிதா வசனம் வந்ததுமே எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு சஜிதா செஞ்சிருவோம். இதை பார்த்து விட்டு சைத்தான் சொல்கிறான், மனிதனுக்கு இறைவன் சஜிதா செய்ய வேண்டும் என்று சொன்ன உடனேயே அவன் சஜிதா செஞ்சிடறான். அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டதுனால அவனுக்கு சொர்க்கம் கிடைச்சிடுது. எனக்கும் தான் அல்லாஹ் சொன்னான் நீ சஜிதா செய்யன்னு, நான் மறுத்துட்டேன், நான் நரகத்துக்கு உரியவனாக ஆகிவிட்டேனே என்று அவன் வருத்தப்படுவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் இந்த நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸுகள்ல எவ்வளவுதான் எழுத்து பிழைகள் பார்த்தாலோ, எவ்வளவுதான் செய்திகளை கண்ணுல விளக்கண்ணையை விட்டுக்கிட்டு பார்த்தாலும் சில தவறுகள் ஏற்படுவது சகஜியம். அந்த வகையில நான் சொன்ன இந்த 551வது ஹதீஸினுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு இருக்குது, அரபிய காணம்.
தமிழ் மொழிபெயர்ப்பு இருக்குது, அரபு மொழியை இதுல காணாம். இப்படி ஒரு சில குறைபாடுகள்ங்கிறது எல்லா நூல்களையும் இருக்கும். ஏன்னா 793 ஹதீஸுகள் இதுல இருக்குது. ஒரே ஹசரத்து தான் எல்லாத்தையும் பார்க்கணும். பார்க்கறவங்க இதை எழுதுறதுக்கு உத்தரவிட்டவங்க, சம்பளம் கொடுக்கறவங்க, ஹசரத்துமார்ங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க? என்ன ஹசரத், ஏற்கனவே வந்த ஹதீஸ் தானே, கொஞ்சம் தானே இருக்குது, இது சீக்கிரம் பார்த்து முடிச்சிட மாட்டீங்களா என்றெல்லாம் சொல்லுவார்கள். மொழிபெயர்ப்பாளனுக்கு தான் தெரியும் இதுல இருக்கக்கூடிய கஷ்டம் என்னன்னு. ஒரு சின்ன ஒரு இடத்துல ஒரு மிஸ்டேக் நடந்து போச்சுன்னா அது காலத்துக்கு மிஸ்டேக்காவே கிடக்கும். அதனால இந்த 551வது ஹதீஸ அடுத்த பிரதிகள்ல நீங்க அதனுடைய அரபியை பார்த்து நீங்கள் சேர்த்து விட வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த நூலை எல்லோருமே வாங்கிட்டு போங்க. ஏன்னா திருக்குர்ஆனுக்கு அடுத்தபடியான உள்ள நூல், ஒரு அற்புதமான நூல். உங்களுக்கு ஒரு சின்ன குறைந்த பக்கங்கள்ல முழுமையான ஹதீஸ்கள் உங்களுக்கு கிடைத்து விடுகிறது. இதை படித்து பயன்பெறக்கூடிய தௌஃபீக்கை வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மௌலவி ஹபீப் ரஹ்மான் மர்பை அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அவர்களை கண்ணியப்படுத்தும் முகமாக நம்முடைய பள்ளியின் பொருளாளர் ஜனாபிலே ஐயூப் சேட் அவர்கள் பொன்னாடை பொருத்தி வாழ்த்து தெரிவிக்கின்றனர். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்காக மௌலவி ஜுனைதுல் பகதாதி ஹசனி எம்ஏஎம்பி ராஜா நாம்பலேபுரம் பள்ளியின் இமாம் அவர்கள் வருகை தருகின்றனர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். நடைபெற்று கொண்டிருக்கிற மஆலிமு சுன்னத்தின் நபவியா ஹதீஸ் கிதாபின் மொழியாக்கத்தின் வெளியீட்டு விழாவினுடைய தலைவர் உட்பட வருகை தந்திருக்கிற மார்க்க பேரறிஞர் பெருந்தகைகள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், கலந்து கொண்டிருக்கிற சகோதரர்கள் அனைவருக்கும் உங்களோடு இந்த விழாவிலே கலந்து கொண்டு உங்களைப் போலவே நானும் வருகை தந்திருக்கிற மூத்த ஆலிம்களுடைய உரையை செவிமடுப்பதற்காகவே வந்திருக்கிறேன் என்றாலும், முதலில் இந்த பகுதியை சார்ந்த மஹல்லா மக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய ஆசிரியர் பெருந்தகை பள்ளப்பட்டி ஜாமியா உஸ்வத்துல் ஹசனா ஷரியத் கல்லூரியினுடைய முதல்வர் மர்ஹூம் அல்லாமா அப்துல் ரஹீம் ரஷாதி ஹசரத் குப்லா அவர்கள் ஆலிம்கள் தங்களை கல்வியால் உயர்த்தி கொள்ளும் போது அவர்கள் எந்த பகுதி மக்களுக்கு மார்க்கத்திற்கு தலைமையேற்று நடத்துகிறார்களோ அந்த பகுதி மக்களுக்குத்தான் அது மிகப்பெரிய பலனளிக்கும் என்று சொல்வார்கள். எதிர்காலத்தை கவனித்து இந்த காலம் சமுதாயத்திற்கு ஆலிம்களால் பொற்காலம். தமிழகத்தில் மாபெரும் அரபு கல்லூரிகளில் ஆலிம் மாணவர்கள், தமிழ் மாணவர்கள் இல்லை, மறந்து விடாதீர்கள், குறைவு. ஒரு சில மதரசாக்களை தவிர பெரும்பெரும் மதரசாக்களில் தமிழகத்தை சார்ந்த ஆலிம் மாணவர்கள் இல்லை. எதிர்காலத்தில் தமிழ் பேசும் ஆலிம்கள் நம்மை வழிநடத்த இருப்பார்களா என்கின்ற சந்தேகம். அதை கவனத்தில் கொண்டால் இது சமுதாயத்திற்கான பொற்காலம். நம்முடைய அப்துல் ஹாதி பாக்கவி ஹசரத் அவர்கள், உங்களுடைய இமாம், ஏறத்தாழ 17 நூறுகளுக்கும் மேலாக அவர் மொழிபெயர்த்திருக்கிறார் அல்லது எழுதியிருக்கிறார். அரபியிலிருந்து தமிழிலும், ஆங்கிலத்திலிருந்து தமிழிலும், தமிழிலிருந்து அரபியிலும் அவர் நூற்களை செய்திருக்கிறார். ஒரு நூலை
ஒரு புத்தகத்தை எழுதுவது என்பதற்கும் டிரான்ஸ்லேஷன் மொழியாக்கம் செய்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. அதுவும் ஹதீஸ் கித்தாபுகளை தர்ஜமா செய்வது என்பது, சுனன் நசை, இப்னு மாஜா போன்ற கித்தாபுகளை எல்லாம் அவர் மொழிபெயர்த்திருக்கிறார். தப்சீர்களின் முதன்மை தப்சீராக இருக்கக்கூடிய இப்னு கசீர், அல்லாமா இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தொகுத்திருக்கிற வரலாற்று நூலான அல் பிதாயா வன் நிஹாயாவை தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிறார். மார்க்க கல்வி பாதையில இருக்கிறவர்களுக்கு தெரியும் இது எவ்வளவு உயர்ந்த பணியை மிகச் சிரமத்தோடு அவர் செய்திருப்பார் என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். எம்ஏ ஹிஸ்டரி முடித்து பாக்கியாத்து சாலிஹாத்திலே மௌலவி காரி பட்டம் பெற்று, தேவ்பந்திலே ஃபாசில் பட்டம் பெற்று, சென்னை பல்கலைக்கழகத்திலே எம்ஏ எம்ஃபில் PhD பட்டம் பெற்று தன்னை உயர்த்தி கொண்டே போகிறார் உங்களுடைய இமாம் அவர்கள். கல்வியை கற்பது என்பதும் கற்பிப்பது என்பதும் ஹத்தா அத்தானல் யகீன், மௌத் வரைக்குமானது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் எதிர்காலத்தை கவனிக்கிற போது மாபெரும் கல்வியை தன்னுள் வைத்துக் கொண்டு அவர் கல்லூரிகளுக்கோ பள்ளிக்கூடங்களுக்கோ போய் சம்பாதிப்பதை விட இந்த சமுதாயத்திற்கு இதை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்கின்ற உள் உணர்வோடு அவர் உந்தி தள்ளப்பட்டு பணி செய்கிற அந்த பணிகளை இந்த மஹல்லா மக்கள் குறிப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அவரிடமிருந்து வெளிவருகிற வெளியீடுகள் எல்லாம் தமிழ் கூறும் நல்லுலகம் போய் சேரும். ஆனால் இவர் இருப்பது உங்களுக்கு பெருமை. இன்றைக்கு ஆலிம்கள் தும்மினார்கள், கொட்டாய் விட்டார்கள் என்று எந்த பொருளும் இல்லாத வகையில் ஆலிம்கள் பதவி நீக்கம் செய்யப்படுவதை பார்க்கிறோம். இந்த சமுதாயத்தினுடைய ஆக கடைசி வேலை பார்க்கிற ஒருவன் வேலையில் விட்டு நீக்கப்பட்டால் அவன் கோர்ட்டுக்கு போக முடியும், ஆலிம்கள் போக முடியாது. அப்படி ஒரு சட்ட நிலை இன்றைக்கு ஏற்படவில்லை. ஒரு மஹல்லால ஒரு இமாம் இருக்கிறாருன்னா அவர் அந்த மஹல்லால இருந்து அவருக்கு தெரியும் இந்த வீட்டில் யார் இருக்கா, ஜெனரேஷனா அவர் பார்ப்பார். ஒரு இமாம் என்பவர் தொழுகை வைக்கிறவர் மாத்திரம் அல்ல, அந்த மஹல்லாவில் இருக்கக்கூடிய அந்த மக்களை பண்பாட்டு ரீதியாக அவர் உருவாக்குவார். அது நமக்கு தெரியாது. மக்தப் மதரசால பயான்ல அவரை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இளைஞர்கள் போய் அவர்கிட்ட பேசணும், எங்களுக்கு நீங்க செஞ்சு தாங்க, பெண்களுக்கு இப்படி நடத்துங்க, நாம போய் அணுகணும். கல்வியாளர்களை இந்த சமுதாயம் புறக்கணித்து விடக்கூடாது. அவர் இப்பொழுது செய்து கொண்டிருக்க வெளியிட்டிருக்கிற இந்த மஆலிமு சுன்னத்து நபவியா, இந்த நூல் அற்புதமான இந்த நூலில் பொதுவாக இன்றைக்கு இஸ்லாத்தை வேறறுக்க நினைக்கிற யூதர்கள், கிறித்தவர்கள், அவர்கள் கை வைப்பது ஹதீஸைத்தான். என்றால் இஸ்லாம் ஷரியத் என்பது குர்ஆனும் ஹதீஸிற்கு மேல் கட்டப்பட்ட ஒன்று. குர்ஆனை ஹதீஸ் இல்லாமல் விளங்க முடியாது. ஹதீஸ்களை 3 வகையாக நீங்கள் பிரித்தால், குர்ஆனிலே சொல்லப்படுவதை அதையே உறுதிப்படுத்துகிற ஹதீஸ்கள் உண்டு. குர்ஆனில் சொல்லப்படுகிற ஆயத்துக்களுக்கு விளக்கமான ஹதீஸ்கள் உண்டு. அகிமுஸ் ஸலா, தொழுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எப்படி தொழ வேண்டும் என்று குர்ஆனிலே கிடையாது. ஜகாத் கொடுங்கள், யாருக்கெல்லாம் கொடுங்கள் என்று சொல்லுகிறான். எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று கிடையாது குர்ஆனில். 3வது வகை ஒன்று இருக்கிறது, குர்ஆனிலே இல்லாத ஹலால் ஹராம்கள் ஹதீஸ்களிலே இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலவற்றை ஹலாலாக சிலவற்றை ஹராமாக அறிவித்தார்கள். கோரை பற்கள் உடைய அந்த விலங்குகள், கோரை நகங்களுடைய பறவைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹராமாக்கினார்கள், காட்டுக்கழுதை ஹராமாக்கினார்கள். இதுவெல்லாம் குர்ஆனிலே நீங்கள் பார்க்க முடியாது. அப்படியானால் இந்த உம்மத்தில் ஹதீஸிலே சந்தேகத்தை ஏற்படுத்தினால் அது குர்ஆனிலே சந்தேகத்தை ஏற்படுத்த முடியும் என்கின்ற ரீதியில் தான் மேற்கத்தியவர்கள் குறிப்பாக அதற்கென்றே தயார் செய்து தங்களை பயிற்றுவித்து இந்த உம்மத்திற்குள் அவர்கள் செலுத்திய அந்த விஷம்தான் இந்த உம்மத்தில் குர்ஆனையும் ஹதீஸையும் கையில் வைத்துக் கொண்டு இவ்வளவு பிரிவாக பிரிந்து கிடக்கிறார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குர்ஆன் என்பது சமூக ஒற்றுமைக்கு என்று சொல்லுகிறான். ஆனா அதே குர்ஆனுடைய ஆயத்துக்களைத்தான் 2 பேர் தங்களுக்குள் வைத்துக் கொண்டு அடித்துக் கொள்கிறார்கள், ஹதீஸ்களை வைத்து அடித்துக் கொள்கிறார்கள். அல்லாஹு தஆலா மௌலானா அவர்களுடைய பணிகளிலே பரக்கத் செய்வானாக, இந்த உம்மத்திற்கு அதை பலனளிக்க செய்வானாக. அவர்களை கொண்டு இந்த பகுதி மக்களுக்கு மிகச்சிறந்த ஃபாயிதாக்களை ரப்புல் ஆலமீன் உருவாக்கி தந்தருவானாக. வாழ்த்துக்களையும் துஆக்களையும்
சொல்லியவனாக விடைபெறுகிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜுனைத் பர்தாவி ஹசனி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அவர்களை கண்ணியப்படுத்தும் மூலமாக கோல்ட் கவரிங் முகமது இப்ராஹிம் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கண்ணியப்படுத்துவார். வாழ்த்துறை வழங்குவரை சற்று நேரம் ஒதுக்கி வைத்துவிட்டு இப்பொழுது நூல் வெளியீட்டு விழாவை நிகழ்த்துவதற்காக தயாராகின்றோம். இப்பொழுது நூல் வெளியீட்டு விழா நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. இந்த மஆலிமு சுன்னத்து நபவியா என்ற இந்த நூலின் 2வது பாகத்தை மௌலவி KM இலியாஸ் ரியாசி ஹஸ்ரத் அவர்கள் வெளியிட அந்த முதல் பிரதியை அல்ஹாஜ் MM அப்துல் கபூர் MA டெக்ஸ்டைல்ஸ் அவர்கள் பெற்றுக்கொள்கின்றனர். ஹாஜியார் எங்க வரலையா? அவங்க மாமா வர்றாங்க. சரி, இரண்டாவது பிரதியை வெளியிடுபவர் மௌலவி ஹாஃபிஸ் SM ரஹ்மத்துல்லா பாபி ஹஸ்ரத் அவர்கள். அதை பெற்றுக்கொள்வதற்காக M அப்துல் அசீஸ் வாடத்தோட்டம் முத்துராக்கர் ஸ்கிராப் டீலர் அவர்கள் வருகை தருகிறார். அவர்கள் தம்முடைய 10 நூல்களை தம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்களுக்காக பெற்றுக்கொள்கிறார். 10 நூல்கள். ஹைதர் அலி வாங்க. ஹைதர் அலி உமர் வந்து அடுத்ததாக 3வது பிரதியை பேராசிரியர் டாக்டர் சேமு முகமது அவர்கள் வெளியிட சித்திக் கனி BSc ஷானாஸ் கமாடிட்டிஸ் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் அவங்க சார்பாக அப்துல் பாரி அவர்கள் பெற்றுக்கொள்கின்றார். அடுத்ததாக 4வது பிரதியை நம்முடைய பள்ளியின் தலைவர் இர்ஃபான் சேக் அவர்கள் வெளியிட அதை இம்ரான் கான் அவர்களுக்கு பதிலாக அவருடைய மாமனார் ஜெயினுல் ஆபுதீன் அவர்கள் பெற்றுக்கொள்கின்றார். அவர் தமக்காக 12 நூல்களை பெற்றுக்கொள்கிறார். 12 நூல்கள் வாங்க. இப்பொழுது பத்திரிகைக்காக அனைவரும் போட்டோ எடுத்துக்கொள்ளுங்கள். பத்திரிகை வருஷம் எல்லாரும் நில்லுங்க.
இனிய திசையில் போட்டோம். இதுலயே நின்று போட மாட்டாங்க. கரெக்ட். அடுத்து நூல்களை வாங்கக்கூடியவர்கள் வருகை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக ராஜா அண்ணாபிள்ளைபுரத்தில் கூடியிருக்கக்கூடிய இப்ராஹிம் அவர்கள் 4 நூல்களை பெற்றுக்கொள்கின்றார்கள். அட்வான்ஸ் அவர் தொகை கொடுத்துட்டார். எங்க வரலையா? வந்திருக்காரா இப்ராஹிம்? வாங்க, ஏன் உட்காந்துட்டு 4 நூல்கள் போட்டு அதில் போட்டு கொடு. ஹஜ்ரத் அவர்கிட்ட வாங்கிக்கணும். 4 நூல் அப்படியே போட்டு. இன்ஜினியர் முசஃபர் பாய் வாங்க, ஒரு பிரதியை பெற்றுக்கொள்கின்றார்கள். ரஹமத்துல்லா ஹசரத் அவர்கள் மூலம் பெற்றுக்கொள்கின்றார்கள். ரஜாக் பாய் வாங்க. எங்களுடைய ஊரிலிருந்து இதற்காகவே, இந்த நிகழ்வுக்காகவே வருகை தந்திருக்கின்ற அப்துல் ரஸாக் அவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்கள் ஊரிலிருந்து வந்த எங்கள் ஊர் செல்லப்பிள்ளை ஹஜரத் அவர்களுக்கு எங்கள் ஊரின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ். வாங்க, ரெண்டு பேரும் வாங்க. இந்த புக் KM இல்யாஸ் ரியாசி ஹசரத் அவர்களிடமிருந்து நூலை பெற்றுக்கொள்வார். முன்னால நீங்க ஒரு தனியா கனி அவர்கள் இந்த ஊரை சேர்ந்த இமாம் அவர்களுக்கு கண்ணியப்படுத்தும் வகையில் பொன்னாடைப்படுத்துகிறோம். முகமது கனி அவர்கள் ரஹமத்துல்லா ஹசரத் அவர்களிடமிருந்து நூலை பெற்றுக்கொள்வார்கள். இதுல வேற யாரும் நூல் வாங்குறீங்களா? அதாவது உங்களுடைய பணம் இஸ்லாமிய மார்க்கத்தை பரப்புவதற்காகவும் நல்ல விஷயங்களை, இஸ்லாமிய விஷயங்களை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காகவும் பயன்படக்கூடிய இந்த பணம், இந்த காசு பல்வேறு லட்சங்களை, அதாவது அதிகமான லட்சங்களை இட்டு செலவழித்து இந்த நூல்களை வெளியே கொண்டு வந்திருக்கின்றார்கள் அப்துல்லா பப்ளிகேஷன். அவர்களுக்கு ஒரு ஊக்கமுகமாக, ஊக்கப்படுத்தும் முகமாக நீங்க இந்த நூலை வாங்கினாங்க, உங்களுக்கு அந்த பணம் பயனுள்ளதாக இருக்கும். அதாவது மீண்டும் மீண்டும் அவர்கள் நூலை வெளியிடுவதற்கு ஒரு ஊக்க சக்தியாக இருக்கும். எனவே வாங்கக்கூடியவங்க இந்த நூல்களை வாங்கிக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது வாழ்த்துறையின் தொடராக உமர் சித்திக் பாக்கவி அவர்கள் மஸ்ஜிதே நூர் பட்டினம்பாக்கம் இமாமாக இருக்கின்றார்கள். அவர்கள் இப்பொழுது சில நிமிடங்கள் வாழ்த்துறை வழங்குவதற்காக வருகை தருகின்றார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அப்படியே ஹாதியாஸ் சொல்லிட்டு போயிட்டாங்க. அதில் 5 நிமிஷம் இடத்துல 3 நிமிஷமாக இங்கே சுருக்கிட்டாங்க. என்ன பேசுன்னு தெரியல. கையில்
மேல பெண்களுக்கு தனி பெண்களுக்கு உஸ்தாத் தொடர்பு கொள்ளுமாறு அப்போது கேட்டுக்கொள்கிறேன். கண்ணியத்திற்குரிய ஜமாத்தார்களே, தலைவர்களே, உலமா பெருமக்களே, சமுதாய பெருமர்களே, இந்த பள்ளியினுடைய நிர்வாக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, ஹலீல் அஸ்தி இந்த நூலுடைய சிறப்புகளை பற்றி கூறினார்கள். எனக்கு இன்னும் நூல் கிடைக்கல, அதனால் நூலை பற்றி நான் சொல்ல முடியாது. நூலை மொழிபெயர்ப்பு செய்த அப்துல் ஹாதி பாக்கி ஹசரத் அவர்களை பற்றி சில விஷயங்களை சொல்லலாம். வாழ்த்துரை என்பது நூலை பற்றி சொல்ல வேண்டும், அல்லது அந்த நூலுக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய ஹசரத்தை பற்றி தான் சொல்ல வேண்டும். அந்த வகையிலே ஹசரத் உண்மையிலே அவர்கள் இந்த எழுத்து துறையிலே ஒவ்வொரு மாதமும் நூல்களை வெளியிடுவதிலையும் மற்றும் இந்த பணியிலேயும் ஹசரத் அவர்கள் ரொம்பவும் ஆர்வமாக இருக்கக்கூடியவர்களாக நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். ஏனென்றால் இந்த பக்கத்திலே இருக்கக்கூடிய நான் ஹசரத்தை சந்திக்க வேண்டுமென்றால் பெரும்பாலான நேரங்களிலே ஹசரத் எப்போதுமே அந்த லேப்டாப்பிலேயே அவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். ஏதாவது ஒரு குர்ஆனுக்கு ஹசரத் வாங்கன்னு கூப்பிட்டா அல்ஹம்துலில்லாஹ் ஹசரத் வர்றேன், ஆனால் நீ கூப்பிடுவதை விட கூப்பிடாமல் இருப்பதை நான் ரொம்ப சந்தோஷமா படுகிறேன் என்று சொல்லுவாங்க. இப்போ எந்த அளவுக்கு ஹசரத் இந்த நூல்களை கோர்வை செய்வதிலும் இப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை மக்களுக்கு மத்தியிலே எடுத்து சொல்லக்கூடிய விஷயத்திலும் ஹசரத் அவர்கள் ரொம்பவும் பாடுபடுகின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் இந்த பணியை மென்மேலும் பல கிதாபுகளையும் பல நூல்களையும் வெளியிடக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு தந்த அருள்புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, நமக்கெல்லாம் தெரியும் அல்லதி அல்லம பில் கலம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமுதாயத்திற்கு பேனாவின் மூலம்தான் கல்வியை கற்றுக் கொடுத்தான் என்பது நமக்கெல்லாம் தெரியும். அந்த பேனா